குடுகைக்கு வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். சற்று எல்லாரும் தலைகளை தாழ்த்தி நான் ஒரு நிமிடம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த அருமையான இரவு வேலைக்காக மற்றும் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நேரத்திலே ஆவியானவர் எங்களோடு நீர் பேசும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அடியாளை மறைத்து நீர் வெளிப்படும். இந்த வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்திலே கொடுக்கிறோம். தேவ பிரசன்னம், தேவ ஆளுகை இதுல வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இன்னைக்கு இன்விடேஷன்ல நம்ம எல்லாரும் பார்த்திருக்கலாம். டு யூ வாண்ட் டு பி ஸ்பெஷல்? நீங்கள் விசேஷித்தவர்களாக இருக்க விரும்புகிறீர்களா? உங்க எல்லாருடைய பதிலும் என்னவா இருக்கும் நான் நினைக்கிறேன்னா, எஸ், நான் ஸ்பெஷலா இருக்கணும்னு விரும்புறோம் அப்படின்னு தான் நீங்க எல்லாரும் சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா இன்னைக்கு உலகத்துல எல்லாரும் அதுதான் விரும்புறாங்க. நாங்க ஸ்பெஷலா இருக்கணும், நான் ஒரு ட்ரெஸ் பண்ணா ஸ்பெஷலா இருக்கணும், நான் மேக்கப் போட்டா எல்லாரை விட ஸ்பெஷலா இருக்கணும். வாலிப பிள்ளைங்களுக்கு அதுல ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்ட். அதுல இன்னொரு ஆன்சர், அதுக்கு நீங்க கரெக்டான ஆன்சரை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, இஃப் யூ ஆர் டிஃப்ரெண்ட் யூ கேன் பிகம் ஸ்பெஷல். நீங்க ஒரு வித்தியாசமானவர்களாக இருந்தாதான் விசேஷித்தவர்களாக இருக்க முடியும். நல்லா யோசித்து பாருங்களேன். நம்ம எல்லார போல, உலகத்தை போல அல்லது மற்றவர்களை போல நம்ம இருந்தோம்னா நம்மளை யாரும் கவனிக்கவோ அல்லது யாருடைய ஒரு பேச்சுக்கும் நம்ம ஆளாக முடியாது. ஆனா நம்ம எல்லாரும் வித்தியாசமா சில காரியங்களை செயல்படும் போது, நம்முடைய திறமைகளை வெளிப்படுத்தும் போது, நம்ம ஜெபிக்கும் போது, நம்முடைய காரியங்கள்ல வித்தியாசமா பாவங்கள்ல இருந்து விலகி இருக்கும் பொழுது, இப்படிப்பட்ட சில வேறுபட்டதான காரியங்கள்ல நம்ம துணிந்து நிற்கும் பொழுதுதான் நம்ம எப்படிப்பட்டவர்களா மாறுறோம், விசேஷித்தவர்களாக மாறுறோம். சோ இத குறிச்சுதான் இன்னைக்கு பார்க்க போறோம். இன்னைக்கு உலகத்துல நம்ம எல்லாருக்கும் தெரியும், நான் வகுப்புல நான் டிஃப்ரெண்டா இருக்கணும் அல்லது நிறைய மார்க் எடுக்கணும்னா நான் நிறைய படிக்கணும். நான் இரவு பகலாக நான் படிச்சாதான் நான் நிறைய மார்க் எடுக்க முடியும். அல்லது ஒரு பெரிய அச்சீவ் பண்ணணும், நான் ஒரு சாதனையை சாதிக்கணும்னு நினைச்சேன்னா அதுக்காக நான் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அதே மாதிரி ஆவிக்குரிய விதத்துல, அதாவது தேவனுடைய காரியங்கள்ல நம்ம எப்படி இருந்தா விசேஷித்தவர்களா இருக்க முடியும் அப்படிதான் நமக்கு இன்னைக்கு பார்க்க போறோம். அக்கா ஒரு பெரிய ஆன்டி ஒரு பெரிய செய்தியை கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த செய்தி ஒரு பெரிய செய்தியாக நினைக்காம, அது உங்களோடு பேசுகிற ஒரு ஆவலோடு ஒரு உற்சாகத்தோடு நீங்க அதை விரும்பி கேட்கும் போது அது உங்களோடு நிறைய இடைப்படுவதை நீங்க உணர முடியும். சரியா? இப்போ பரிசுத்தம் உள்ளவர்களாய் நம்ம இருந்தாதான் இந்த உலகத்துல நம்ம வித்தியாசமானவர்களாய் இருக்க முடியும். உலகத்திலையும் சரி, ஆவிக்குரிய ஜீவியத்திலையும் சரி, நான் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அப்ப பரிசுத்தம் உள்ளவனா நான் இருக்கணும் அப்படின்னா, உலகத்துல இருக்கிறதான எல்லா பாவங்களும் நம்மை சூழ்ந்து இருக்குது. உலகத்துல உள்ள ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத, இயேசுவை அறியாத அநேகரும் அந்த பாவத்தை செய்யறாங்க அல்லது பாவத்துல ஜீவிக்கிறாங்க. நம்மளுக்கும் அந்த பாவம் நம்ம சுற்றிலும் இருக்கு. ஆனா நான் அந்த பாவத்துல செய்யாதபடி, நான் அதை மறுத்து அல்லது அதற்கு நோ சொல்லி நான் இருக்கும் பொழுதுதான் நான் பரிசுத்தம் உள்ளவளாக, விசேஷித்தவளாக ஆண்டவருடைய பார்வையிலே நாம் இருக்கிறோம். சோ இந்த பரிசுத்தத்தை நம்ம பாதுகாத்துக்கிறதுக்கு ஒவ்வொரு நொடியும் நம்ம போராட வேண்டியவர்களா இருக்கிறோம். இன்னைக்கு எப்படி ஒரு மார்க் எடுக்கிறதுக்கு அல்லது நல்ல ஒரு யூனிவர்சிட்டி ரேங்க் எடுக்கிறதுக்கு நம்ம பாடுபடணுமோ, அதை விட மேலான ஒரு போராட்டம் ஒவ்வொரு நொடியும் நம்ம போராட வேண்டும். எப்படி போராட வேண்டும்? நம்ம பாவத்தை செய்யாதபடிக்கு. பிசாசு எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி கொண்டிருக்கிறான். எப்ப நம்ம கீழே விழுந்துருவோம், எப்ப இந்த பாவத்தை இந்த பாப்பா செஞ்சிரும், எப்ப இந்த பையன் இந்த பாவத்தை செஞ்சிருவான்னு அவன் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். ஆனா நம்ம என்ன செய்யணும்? அதை விட, பிசாசை விட விழிப்புள்ளவர்களாய் நம்முடைய பரிசுத்தத்திலே நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அப்படி பரிசுத்தத்தை பாதுகாக்க போது மாத்திரம்தான் நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாக ஜீவிக்க முடியும். இன்னைக்கு பாவத்தை நான் வேண்டான்னு சொல்வதற்கு சில காரியங்களை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லது நாம் அதை பின்பற்ற வேண்டும். என்ன காரியம்னா, அதற்கு ஒரு எல்லையை நியமிக்க வேண்டும். we set the boundaries. ஒவ்வொரு காரியத்துக்கும் இந்த எல்லை தான். நான் டிவி பார்த்தா இந்த எல்லை வரைக்கும் தான், இந்த நேரம் வரைக்கும் தான் நான் பார்ப்பேன். நான் போனை யூஸ் பண்ணேன்னா இந்த அளவுதான் நான் பார்ப்பேன். இந்த மாதிரி ரீல்ஸ் நான் யூஸ் பண்ணேன்னா இந்த ரீல்ஸ் தான் நான் பார்ப்பேன், இது பார்க்க மாட்டேன். இந்த மாதிரி சில பவுண்டரிஸ் நம்ம வைக்க தெரிஞ்சிருக்கணும். சோ செட் த பவுண்டரிஸ் ஃபார் யுவர் ஹோலினஸ். உன்னோட பரிசுத்தத்துக்கு நீ எல்லைகளை தெரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு அநேகர் தற்கொலைக்கு நேராக, அநேகர் தவறான முடிவுகளை வாலிபர் தங்கச்சிங்க பையன்களை எடுக்கிறாங்க. ஏன் எடுக்கிறாங்கன்னா,
அந்த எல்லை அவர்களுக்கு வைக்க தெரியாதபடி, அந்த பவுண்டரி எந்த எல்லை வரைக்கும் நம்ம போகணும், அந்த எல்லையை நம்ம கடக்க கூடாதுன்னு தெரிஞ்சிருக்கணும். சோ இன்னைக்கு பெற்றோர்கள் கூட இன்னைக்கு அநேகர் அதை சொல்ல தவறி விட்டார்கள். அதனால் அநேக வாலிபர்கள் தவறி போன ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பதை நம்ம பார்க்க முடியும். ஆனா கர்த்தருடைய பெரிதான கிருபையினால நீங்களும் நானும் அருமையான ஜெப கூட்டத்தின் மூலமாக அநேக காரியங்களை ஒவ்வொரு வாரமும் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்து வருகிறார். இன்னொன்னு அதுல பார்க்கணும்னா, அநேக காரியங்களுக்கு நம்ம முடியாது, நோ சொல்லணும். இதை இன்னைக்கு வாலிப பிள்ளைங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நிறைய எல்லாருமே ஒரு சக்சஸ்ஃபுல் ஹோலி லைஃப நம்ம வாழ்ந்துடலாம். இந்த சக்சஸ்ஃபுல் ஹோலி லைஃப் வாழ்றதுக்கு, ஒரு கிறிஸ்டியன் லைஃப் வாழ்றதுக்கு நம்ம அநேக பாவங்களுக்கு மறுக்க வேண்டும் அல்லது நோ சொல்ல தெரிஞ்சிருக்க வேண்டும். we say no to the sin boldly. தைரியமா நான் இதை செய்ய முடியாது. ஒருவேளை உன்னுடைய நண்பர்கள் உன்னை கூப்பிடலாம், உன்னுடைய வகுப்புல அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் இருக்கலாம், அல்லது சமுதாயத்துல வெளியில வரும் பொழுது, உன்னுடைய கல்லூரிக்கு அல்லது பள்ளிக்கு செல்லும் பொழுது அநேக தவறுகள் நேரிடக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கலாம். அப்பெல்லாம் நீ மறுத்து அதற்கு நோ சொல்லி நீ வெளியில வந்துடணும். அப்போ அந்த பரிசுத்தத்தை நம்ம பாதுகாத்துக்கலாம். வேதத்துல பார்க்கலாம், தானியேல் யோசேப்பு பத்தி நீங்க நிறைய செய்தியை கேட்டிருக்கலாம். அங்க அவர்களை பரிசுத்தை காத்து கொள்வதற்கு, தேவனுக்கு பிரியமா நடக்கிறதுக்கு அவங்க செஞ்ச முதல் காரியம் துணிச்சலாக தைரியமாக நோ சொல்ல பழகி இருந்தார்கள். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இவங்களை எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க எல்லா இடத்துலயும் பரிசுத்தத்தை பாதுகாத்து கொள்ள, ராஜாவா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட அதிகாரியா இருந்தாலும் சரி, நோ மறுப்பு சொன்னாங்க. இந்த மறுப்பை குறித்து, இந்த நோ சொல்றதை குறித்து தான் நம்ம பார்க்க போறோம். பரிசுத்தமான துணிச்சலா எப்படி இருக்கணும், பரிசுத்த வைராக்கியமா எப்படி இருக்கணும், பரிசுத்துல அர்ப்பணிப்போடு கூட நம்ம எப்படி இருக்கணும்னு நம்ம ஆண்டவர் எப்படி எதிர்பார்க்கிறார், அதுல என்னுடைய வாழ்க்கையை நான் எப்படி என்னை அதோடு கூட இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று நாம் பார்க்க போகிறோம். இந்த தானியேல் புத்தகத்துல பார்த்தோம்னா எல்லா சம்பவங்களும் பரிசுத்தத்தின் வைராக்கியத்தை நம்ம பார்க்க முடியும். தானியேல் 1வது அதிகாரத்திலிருந்து கடைசி அதிகாரம் வரைக்கும் நம்ம பார்க்கும் பொழுது அநேக காரியங்கள் பரிசுத்தத்தை குறித்து அநேக காரியங்கள் எழுதியிருப்பதை நம்ம பார்க்கலாம். சோ அந்த பரிசுத்தத்தை அவர்கள் பாதுகாத்துக் கொள்ள மிகுந்த பரிசுத்த வைராக்கியத்தோடு கூட அவங்க செயல்பட்டதை நம்ம பார்க்க முடியும். முதல் அதிகாரத்துல பார்த்தோம்னா அந்த தானியேல், ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோலாம் அந்த ராஜாவுடைய போஜனத்தையும் திராட்சரசத்தையும் குடிக்க சொல்லும் பொழுது அவர்கள் அதை மறுக்கிறாங்க, நோ சொல்றாங்க, எங்களால அதை செய்ய முடியாது. தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்துல அவங்க தீர்மானம் பண்ணாங்கன்னு அந்த வசனம் சொல்லுது. சோ பரிசுத்தை பாதுகாத்து கொள்ளும்படி அவர்கள் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. நாங்க எந்த பெரிய ராஜா எத்தனை கட்டளை கொடுத்தாலும் அதற்கு நாங்கள் உடன்பட மாட்டோம், ஏனென்றால் அது பாவமான செயல் என்று அவர்கள் அறிந்திருந்தார்கள். இன்னைக்கு நம்ம சுற்றியும் அநேக பாவமான செயல்கள் நம்மளை செயல்பட வைக்க, நம்மளை ஊக்குவிக்க வைக்க உண்டு. ஆனா அவைகளுக்கு நாம் மறுப்பு சொல்ல தானியேலை போல, ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை போல நம்ம மறுப்பு சொல்ல தெரிந்திருக்க வேண்டும். அவங்க அப்படியெல்லாம் பண்ணதுனாலதான் தேவன் அவர்களுக்கு அநேக ஆசீர்வாதங்களை கொடுத்ததை பார்க்க முடியும். மறைபொருளை வெளிப்படுத்துகிற ஒரு தெளிவான புத்தி, நல்ல ஒரு ஞானம், ஒரு விவேகம் அவங்க தானியேலுக்கு அப்படியே அந்த குழுவினருக்கு கொடுக்கப்பட்டதை நம்ம வசனங்கள்ல படிக்க முடியும். இன்றைக்கு ஞானத்தையும் அறிவையும் தேடி உயர் பதவிகளை தேடி இன்னைக்கு மக்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறாங்க, பல இடங்களுக்கு போறாங்க. ஆனா இருந்த இடங்களிலே கர்த்தருக்காக பரிசுத்தத்தோடு கூட அந்த பரிசுத்தத்தை பாதுகாக்கிற ஒரு முறையை நாம் பின்பற்றுவோமே ஆனால் கர்த்தர் இருக்கிற இடத்திலேயே ஞானத்தினாலும் அறிவினாலும் வேகத்தினாலும் சாமர்த்தியத்தினாலும் நம்மை பாதுகாத்து ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார் என்று வேத வசனங்கள் நமக்கு அழகாய் தெல்ல தெளிவாய் சொல்லுகிறது. இஃப் யூ ஆர் டிஃபரண்ட் யூ கேன் பிகம் ஸ்பெஷல். நீ எப்ப வேறுபட்டு அல்லது பிரித்தெடுக்கப்பட்டு விசேஷித்தமானவளாக இருக்க வேண்டுமானால் நீ வேறுபட்டவளாக இருந்தால் மாத்திரமே நீ விசேஷித்தவளாக மாற முடியும். அதுதான் இதனுடைய கருத்து. தேவ நாமத்தை நாம் உயர்த்த உயர்த்த கர்த்தர் நம்மை படிப்படியாக நம்முடைய வாழ்க்கையிலே வாலிபர்களாகி நம்மை உயர்த்துவதை நம்ம பார்க்க முடியும். மற்றவர்களை போல நம்ம எப்போது இருக்கக்கூடாது என்று முதலாவது தீர்மானம் பண்ண வேண்டும். நான் அவங்களை போல இருக்கணும் அல்லது அவங்கள திருப்தி பண்ணணும், அந்த டீச்சர் சொன்னா நான் இப்படிதான் நடந்துக்கணும். நோ, நம்ம தனித்தவர்களாய், வித்தியாசமானவர்களாய், பாவத்துக்கு எதிர்த்து நிற்கிறவர்களாய், பரிசுத்தம் உள்ளவர்களாய் நம்ம நடக்கும்போதுதான் நம்ம தேவனுக்கு பிரியமாய் இருக்க முடியும். மற்றவர்களை பிரியப்படுத்துவர்களாய் ஒரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில நம்ம இருக்கக்கூடாது. முதலாவது இத குறிச்சு நம்ம பார்க்கும்போது முதலாவது பரிசுத்த எதிர்ப்பை குறித்து நாம் பார்க்க போறோம். ஹோலி ரெசிஸ்டன்ஸ். விக்கிரகத்தை பணிந்து கொள்ள கட்டளை அங்க பிறப்பிக்கப்படுகிறது. தானியேல் 3:2 2 வசனத்தை யாராவது ஒரு படிக்கலாம். தானியேல் 3:2-3. பின்பு ராஜாவாகிய
நேபுகாத்நேசர் தேசாதிபதிகளையும் அதிகாரிகளையும் தலைவரையும் நியாயாதிபதிகளையும் பொக்கிஷக்காரரையும் நீதி சாஸ்திரங்களையும் விசாரிப்புக்காரரையும் நாடுகளிலுள்ள உத்தியோகஸ்தர் யாவரையும் நேபுகாத்நேசர் ராஜா நிறுத்தின சிலையின் பிரதிஷ்டைக்கும் வந்த சேரும்படி அழைத்தனுப்பினான். அப்பொழுது தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் நியாயாதிபதியாவும் பொக்கிஷக்காரரும் நீதி சாஸ்திரங்களும் விசாரிப்புக்காரரும் நாடுகளிலுள்ள உத்தியோகஸ்தர் யாவரும் ராஜாவாகிய நேபுகாத்நேசர் நிறுத்தின சிலையின் பிரதிஷ்டைக்கு வந்து சேரும்படி. இதுல பாக்குறோம், அங்க ஒரு பொற்சிலையை உண்டு பண்ணி அந்த விக்கிரகத்தை வணங்கும்படி அங்க ராஜா சொல்றான். அந்த சிலையை வணங்கும்படி அங்க நேபுகாத்நேச்சார் ஆகிய ராஜா கட்டளை கொடுக்கிறார். சோ எல்லாரும் தேசாதிபதி அதிகாரிகள் தலைவர்கள் எல்லாரும் அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. அப்போ அங்க எல்லாரும் அவருடைய கட்டளைக்கு பணிந்து கொண்டு அத சிலைய வணங்கணும். வணங்காதவர்களுக்கு அக்னி சூளையில போடப்படணும் அங்க ராஜா கட்டளை பிறப்பித்தார். சோ அந்த இத கேட்டோம்னா அங்க வந்திருக்கிற எல்லா அதிகாரிகள், எல்லா மக்கள், எல்லா தேசத்துல எல்லா ஜாதிகளை சேர்ந்த மக்களும் அந்த இடத்துல வந்து பணிந்து பொற்சிலைய வணங்குறத நம்ம பார்க்க முடியும். ஆனா அந்த இடத்துல வேறுபட்டவர்களாக அந்த பணிந்து கொள்ளுகிற அந்த கட்டளைக்கு கீழ்ப்படியாதவர்களாக 3 பேர் மாத்திரம் இருக்கிறத 3வது அதிகாரம் 12வது வசனத்துல நம்ம படிக்க முடியும். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ பொற்சிலையை பணிந்து கொள்ளவில்லை என்று அங்க உள்ள மக்கள் வந்து போய் ராஜாட்ட அவங்களை குறிச்சு ரிப்போர்ட் பண்றாங்க. they refuse to submit to it. அவங்க வந்து ரெஃப்யூஸ் பண்ணி மறுத்துட்டாங்க, நாங்க இந்த வேலையை செய்ய மாட்டோம். இன்னைக்கு அநேக சூழ்நிலைகள் விக்கிரகம்னா பொற்சிலை தான் விக்கிரகம் மாத்திரம் இல்ல, பொற்சிலை மாத்திரம்தான் வணங்கணும்னு நம்ம சொல்லல. அடிமைத்தனத்துக்குள்ளாக ஒரு சிலையை எப்படி வணங்கினா ஒரு அடிமைத்தனம் வருமோ அதே மாதிரி இன்னைக்கு போன் போன்ற அடிமைகள், ரீல்ஸ் போன்ற அடிமைகள், இன்ஸ்டாகிராம் போன்ற அடிமைகள், சேட்டிங் பண்ற ஒரு அடிமை, செல்ஃபி எடுத்துக்கொள்கிற ஒரு அடிமை, பலவிதமான மது ஒரு அடிமை, மாது ஒரு அடிமை, இப்படி சொல்லிக்கொண்டே போலாம். அநேக பாவங்கள் இன்னைக்கு அநேக வாலிபர்களை பிடித்து இழுக்கின்றன. என்ன பணிந்து கொள், என்ன பாரு, என் பக்கம் வா, இந்த கட்டளைக்கு கீழ்ப்படி, இந்த ஆசைக்கு நீ உட்படு என்று இப்படிப்பட்ட காரியங்கள் வாலிபர்களுக்கு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தின. ஆனா பல வாலிபர்கள் இதுல சிக்கிடுறாங்க. சில வாலிபர்கள் இதுல சிக்காதபடி தன்னை வேறுபடுத்திக் கொள்கிறார்கள். அவர்கள் யாருன்னா அவர்கள் தான் தேவனுக்கு பிரியமான வாலிபர்கள். இதுல பாக்குறோம், ஷாத்ராக், மேஷாக் அவருடைய பரிசுத்தை பாதுகாத்துக் கொள்ள அங்க ஒரு மறுப்பை சொல்லுகிறார்கள். நாங்கள் பணிந்து கொள்ள மாட்டோம். நீங்க அக்னி சூளைய போட்டால் என்ன, 7 மடங்கு அதை நீங்க அதிகப்படுத்தினாலும் என்ன, நாங்க பயப்பட மாட்டோம். ஏன்னா ஆண்டவருக்கு பிரியமான அந்த பரிசுத்தை பாதுகாத்துக் கொள்ள நாங்கள் முடிவு செய்து விட்டோம் என்று அழகா அங்க மறுப்பு தெரிவிக்கிறதை, பாவத்திற்கு எதிராக மறுப்பு தெரிவித்து பரிசுத்தமான ஒரு எதிர்ப்பை அங்க தெரிவிக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஆண்டோடைய வசனம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 14:12 பார்த்தோம்னா, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். இன்னைக்கு நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு ரொம்ப நல்லா இருக்கும், ஆசையா இருக்கும், இதுல போனா ரொம்ப நல்லா இருக்கும், இது ரொம்ப அழகா இருக்கும், இப்படி எல்லாம் பார்வைக்கு அழகான காரியங்களை கொடுத்து சாத்தான், பிசாசு ஒவ்வொரு வாலிபர்களையும் பிடித்து வைத்திருக்கிறான். ஆனா அதனுடைய முடிவு என்னவா, மரணம் என்று வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. அப்போ நம்ம எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும் பாருங்க. பரிசுத்தை பாதுகாத்துக் கொள்வதற்கு நம்ம ஜாக்கிரதையா இருந்தாதான் மரணத்தை நாம் தழுவ முடியாது. மரணத்துக்கு நம்ம தப்பித்துக் கொள்ளலாம், அல்லது பாதாளத்துக்கு, நரகத்துக்கு நம்ம தப்பித்துக் கொள்ளலாம். இன்னைக்கு பரிசுத்திற்கு நேராக நாம் போராட ஆயத்தமாய் இருக்கிறோமா? இதுதான் முதல் கேள்வி. பரிசுத்துக்கு நேராக இங்க இருக்கிற ஒவ்வொரு வாலிபர்களும் போராட நீங்கள் தயாராய் இருக்கிறீங்களா? ஆண்டவர் வருகையில நம்ம பரிசுத்தம் இருந்தாதான் ஆண்டவருடைய கரத்துல நம்ம போயிருக்க முடியும். மனம் போன போக்குல அல்லது செம்மையாய் தோன்றுகிற வழியில செல்வதற்கு இன்னைக்கு அநேக வாலிபர்கள் வரிசையில நின்று கொண்டிருக்கிறார்கள். பிவர், நீங்க அந்த மாதிரி இருக்கிறதுல எச்சரிக்கையா இருங்கள். அப்படிப்பட்ட காரியங்கள்ல நீங்க நிற்காதபடி, அந்த காரியங்களுக்கு ஒத்து போகாதபடி, எப்பொழுதும் அந்த காரியங்களை நிறுத்துவதிலே நீங்கள் முதன்மையாக காணப்பட வேண்டும். அந்த பாவத்துக்கு எதிர்த்து நிற்பதிலே நீங்கள் முதன்மையானவர்களாக காணப்பட வேண்டும். இன்னொரு வசனம் சொல்லுது, பிரசங்கி 8:12 பாத்தீங்கன்னா, பாவி 100 தரம் பொல்லாப்பை செய்து நீடித்து வாழ்ந்தால் என்ன, தேவனுக்கு அஞ்சி அவருக்கு முன்பாக பயந்திருப்பவர்களே நன்றாக இருப்பார்கள்.
எவ்வளவு அழகான வசனம் பாருங்க. அப்படியே பயங்கரமா இருக்கு அந்த வசனங்களை பார்க்கும் பொழுது. பாவி 100 தரம், நீ பாவம் செஞ்சு எவ்வளவு நாள் வாழ்ந்தாலும் அதுல பிரயோஜனம் இல்ல. ஆனா அந்த வசனம் சொல்லுது, தேவனுக்கு அஞ்சி, தேவனுக்கு அஞ்சி அவருக்கு முன்பாக பயந்திருப்பவர்களே நன்றாக இருப்பார்கள். Though a sinner does evil 100 times and prolongs his life, yet I know that it will be well with those who fear God, they fear before him. அவங்க யாரெல்லாம் ஆண்டவருக்கு அஞ்சி பயந்து இருக்காங்களோ அவங்கதான் நன்றாய் இருப்பாங்கன்னு வசனம் சொல்லுகிறது. அப்ப இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? நான் ஆண்டவருக்கு எந்த அளவுக்கு பயப்பட வேண்டும், எப்படிப்பட்ட அதிகாரம் ஆனாலும், எப்படிப்பட்ட கட்டளைகள் ஆனாலும், எப்படிப்பட்ட பாவத்திற்கு நேராய் நம்மை வழிநடத்துகிற சூழ்நிலைகள் ஆனாலும் அங்கே என்னை நான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். பாகம் 5:7 நம்ம பாக்குறோம். அங்க அநேக கட்டளைகள், நம்மளுக்கு 10 கட்டளைகள் கொடுக்கப்படுகிறது. அதுல முதல் கட்டளை, என்னை ஏன்றி உங்களுக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், நானே கர்த்தர். அதுல பாக்குறோம் ஆண்டவர் சொல்றாரு, என்னை ஏன்றி உனக்கு எந்த விக்கிரகம் வேண்டாம், எதையும் நீ வணங்காத, எதையும் பணிந்து கொள்ளாத, நானே கர்த்தர். அதுல ஆண்டவர் ரொம்ப அதுல குறியா இருப்பாரு. அதுல அவர் ரொம்ப கண்டிஷனா இருக்கிறாரு, நான் தான் கர்த்தர். ஏன்னா அவர் பரிசுத்தத்தை மாத்திரம் விரும்புகிறவர். இந்த சோதனை, இந்த போராட்டம் எனக்கு தானா, இப்படிப்பட்ட பாவமான சூழ்நிலைகள் எனக்கு தானே? இன்னைக்கு அநேக வாலிபர்களுக்கு இப்படிப்பட்ட கேள்விகள் உண்டு. எல்லாரும் நல்ல இப்படிப்பட்ட சோதனையை சந்திக்கிறாங்களா, அல்லது நான் மாத்திரம்தான் இந்த வழியில போகணுமா? இல்ல, இயேசுவாகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த போது அப்படிப்பட்ட ஒரு மனித உரு எடுத்து வந்த அப்படிப்பட்ட பிறவியாகிய இயேசுவுக்கே என்ன வந்துச்சுன்னா ஒரு சோதனை வந்துச்சு. பிசாசு 40 நாள் அவர் உபாசத்து வெளியில வரும்பொழுது அந்த நாள்ல 3 சோதனைகளை எங்க பிசாசு அவருக்கு முன்பதாக வைக்கிறான். அதுல ஒரு சோதனை, மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய், மத்தேயு 4:3 பார்த்தோம்னா, 8:9 பார்த்தோம்னா, கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையும் அவருக்கு காண்பித்து, நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன். எப்படிப்பட்ட ஆசை காட்டுறா பாருங்க. ஆசை காட்டி மோசம் போக்கலான்னு அங்க பிசாசு நிற்கிறான். யாருக்கு? இயேசுவுக்கே இந்த சோதனை. அப்ப உங்களுக்கு எனக்கு வராதுன்னு யாரு சொல்ல முடியும்? அப்போ அங்க என்ன செய்யறாரு ஆண்டவர்? அடுத்த நெக்ஸ்ட் வேர்ட்ஸே என்ன சொல்லுது? அப்பொழுது இயேசு, அப்பாலை போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தருக்கு பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதி இருக்கிறதே. அங்க பரிசுத்தத்திற்கு நேராக அவர் குரல் கொடுக்கிறார், பிசாசுக்கு கட்டளை கொடுக்கிறார். என்ன சொல்றார்? That Jesus said to him, be gone Satan, for it is written, you shall worship the Lord your God and him only shall you serve. அவர் மாத்திரம்தான், அவருக்கு ஒருத்தருக்கு தான் ஆராதனை செய்ய வேண்டும் என்று அங்க அருமையாய் பிசாசு அங்கு கட்டளை கொடுத்து அப்பாலை போ என்று தள்ளி விடுகிறார். இன்று நீங்களும் நானும் பிசாசு கொடுக்கிற சோதனைகளை பார்க்கும் பொழுது ஆண்டோடைய வசனத்தை சொல்லி பிசாசை விரட்டுகிற அந்த செயல்களிலே நாம் ஈடுபட வேண்டும். ஜெபத்திலே, ஆண்டவரே இப்படிப்பட்ட சோதனைகள் எனக்கு வருமானால் நான் அதிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு எனக்கு வழி செய்யும் ஆண்டவரே. இப்படிப்பட்ட பாவங்களிலே நான் விழுந்து விடாதபடி நான் மறுப்பு தெரிவிக்க, நோ சொல்ல நான் கற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவரே. ஒரு பவுண்டரிஸ நான் எனக்கு வச்சுக்கணும் ஆண்டவரே. பரிசுத்த எல்லையை நான் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நாம் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணும் ஆண்டவருடைய சமூகத்துல. 2வது, பரிசுத்த துணிச்சல். பரிசுத்த துணிச்சலை குறித்து நம்ம பார்க்க முடியும். பரிசுத்த துணிச்சல் என்று சொல்லலாம், அல்லது தைரியம் என்று சொல்லலாம், ஹோலி கரேஜ். இந்த பரிசுத்த துணிச்சலை குறித்து தானியேல் அதே அதிகாரம் 3வது அதிகாரம் 16வது வசனத்துல பாக்குறோம். மிக அழகான ஒரு வசனம். அழகா மறுப்பு தெரிவிக்கிறாங்க. ஓ நேபுகாத்நேச்சார், we have no need to answer you in this matter. இங்கிலீஷ்ல இருக்கு, no need to answer you in this matter. இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. எப்படி பாருங்க, நீங்க கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு ராஜாக்கு நேர நம்ம எல்லாம் போய் நிக்கிறோம். அவர் சொல்றாரு ஒரு காரியத்தை செய்ய சொல்லி, நீங்கள் நானும் இவ்வளவு துணிச்சலா சொல்ல முடியுமா? நான் உங்க கேள்விக்கு நான் ஆன்சர் பண்ண எனக்கு அவசியம் இல்லை என்று மிக தெளிவாக ஒரு வாலிப நாட்களிலே இப்படிப்பட்ட ஒரு துணிச்சலோடு கூட பாவத்திற்கு எதிராக அவர் நிற்பதை பார்க்கிறோம். இன்னைக்கு வகுப்புல, நண்பரிடத்துல, அதிகாரியிடத்துல ஒருவேளை ஊழல் பணம் வாங்குகிற ஊழல் காரியங்கள் ஒருவேளை வரலாம். எதிர்காலத்துல இப்படிப்பட்ட காரியங்கள், ஊழல் செய்துதான், லஞ்சம் கொடுத்துதான் இப்படிப்பட்ட காரியங்கள் நீங்கள் பதவிகளுக்கு வரும்பொழுது வரலாம். அல்லது அநேக நண்பர்கள் உங்களை அப்படிப்பட்ட காரியங்களுக்கு, பாவங்களுக்கு இழுக்கலாம். அப்பொழுதெல்லாம் நீங்க என்ன செய்யணும்? நாங்க நோ நீட் டு ஆன்சர் யுவர் கொஸ்டின் இன் திஸ் மேட்டர் நம்ம சொல்லணும். ஏன்னா அப்பதான் நம்ம பரிசுத்தத்துல பாதுகாத்து கொள்ள முடியும். அந்த ஒரு துணிச்சல் நம்மளுக்கு இருக்கணும். பவுலை பார்த்தோம்னா, அகிரிப்பா ராஜா சிறையில இருக்கும் பொழுது அவரை நிறுத்தி சில கேள்விகளை கேட்கும் பொழுது அகிரிப்பா ராஜாட்ட பவுல் மிக தைரியமாய் பேசுகிறார். ஒரு பரிசுத்த துணிச்சல் அங்க பார்க்க முடியும்.
இந்த பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படியாமல் இருக்க எனக்கு மனமில்லை. ஆண்டவர் என்னை ரட்சித்திருக்கிறார். ஆண்டவர் என்னை அழைத்திருக்கிறார். நான் எல்லா மக்களுக்கும் இயேசுவின் சுவிசேஷத்தை நான் சொல்லணும். ஆதலால இந்த பரம தரிசனத்துக்கு நான் கீழ்ப்படியாமல் இருக்க மாட்டேன். ஓ கிங் அக்ரிப்பா, ஐ வாஸ் நாட் disobedient to the heavenly vision. ஒரு பரிசுத்த பரம தரிசனத்துக்கு நான் கீழ்ப்படியாமல் இருக்க மாட்டேன். அங்க பாக்குறோம் அவர் நான் உனக்கு பதில் சொல்ல அவசியம் இல்லைன்னு சொல்றத பாக்குறோம். இங்க அதே ஒரு வாலிபன், நான் கீழ்ப்படியாமல் என்னுடைய தேவனுக்குண்டாக நான் நிற்க மாட்டேன், அவருடைய பரம தரிசனத்தை என்ன நிறைவேற்றுவேன் என்று குரல் கொடுப்பதை நம்ம பாக்குறோம். அப்ப நம்ம யாருக்கு, ஒரு மனுஷனுக்கு பயப்பட தேவையில்லை. எப்படிப்பட்ட அதிகாரம், பாவம் செய்யத்தக்கதான அதிகாரிகளுக்கு நம்ம பயப்பட தேவையில்லை. நம்ம ஆண்டவருக்கு மாத்திரம் பயப்படும். நம்ம எல்லாருக்கும் தெரியும் யோசேப்பை குறித்து. யோசேப்பு அப்படி போத்திபாரின் மனைவி பாவத்துக்கு அழைக்கும் போது அவள் தெளிவாய் அவன் சொல்லுகிறான், நான் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? அங்க தேவனுக்கு உரிய ஒரு பயம், அங்க தேவனுக்குரிய ஒரு பரிசுத்தை அவன் பாதுகாத்துக் கொள்வதற்காக அவன் எந்த முயற்சியும் எடுக்க துணிந்தவனாய் செயல்படுகிறான். இதுதான் பரிசுத்த துணிச்சல். இன்று வாலிபர்களாகிய உங்களுக்கும் எல்லாருக்கும், இங்க இருக்கிற எல்லாருக்கும் என்ன வேணும்னா பரிசுத்த துணிச்சல். ஆண்டோடைய வசனம் சொல்லுது பிரசங்கி 12:14, ஒவ்வொரு கிரியையும், அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும், நன்மையானாலும் தீவையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். பாருங்க, for God will bring every deed into the judgment with every secret thing, whether good or evil. நீங்க நன்மையை செய்தால் சரி, தீமையை செய்தால் சரி, எந்த காரியத்தை குறித்தும் நியாய தீர்ப்பிலே நீங்களும் நானும் பதில் சொல்ல வேண்டும். இந்த பயம் நம்மளுக்குள்ள எப்பொழுது இருக்கணும். ஆண்டவரே, நான் இந்த பாவத்திற்கு உடன்பட்டால் நான் நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டுமே. எனக்குள்ளாக ஒரு பரிசுத்த பயம் வேண்டும் ஆண்டவரே. நான் எதை கண்டாலும் பயப்படாதபடி தைரியத்தோடு கூட பாவத்திற்கு எதிர்த்து நிற்கதான ஒரு துணிச்சல் எனக்கு வேண்டும் என்று நாம் எப்பொழுதும் ஜெப நிலையிலே காணப்பட வேண்டும். அங்க நம்ம பாக்குறோம், நியாய தீர்ப்பு நாள்ல அப்படி ஒருவேளை நாம் நிற்போமே ஆனால் எந்த ஒரு பாவத்திற்கும், நாம் பாவம் செய்த காரியத்தையும் மறைக்க முடியாதபடி தேவனுடைய சமூகத்திலே நாம் நிற்க வேண்டும். நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய பேச்சுக்கள் எல்லாம் பதிவு செய்யப்பட்டு கொண்டிருப்பது என்பதை நீங்கள் மறந்து விட வேண்டாம். ஞாபக புஸ்தகத்திலே அங்கு திறக்கப்படும் பொழுது நீங்களும் நானும் பேசுகிற செய்கிற ஒவ்வொரு செயலுக்கும் தேவனுடைய சமூகத்திலே நிச்சயம் நாம் கணக்கு கொடுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, பரிசுத்த வைராக்கியத்தை குறித்து இந்த தானியல்ல நம்ம பார்க்க முடியும். ஹோலி டிட்டாச்மெண்ட். தானியல் 3:18 தெரியும் நம்ம எல்லாருக்கும் அந்த இது, விடுவிக்காமல் போனாலும் எது நடந்தாலும் பணிய மாட்டோம். அதாவது ஆண்டவர் அந்த இடத்துல தானியல், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொல்றாங்க, எங்களை ஆண்டவர் விடுவிப்பார், விடுவிக்காமற் போனாலும். அதுதான் ஒரு பரிசுத்த வைராக்கியம். என்ன நடந்தாலும் சரி, எங்களை எப்படிப்பட்ட அக்னி சூளையில போட்டாலும் சரி, நாங்கள் இந்த காரியத்துக்கு அடிபணிய மாட்டோம் என்று துணிந்து நிற்கிற ஒரு வைராக்கியமான பரிசுத்தை நம்ம பார்க்கிறோம். நல்ல விஷயத்துல வைராக்கியம் பாராட்டுவது நல்லதுதான் ஒரு வசனம் சொல்லுது. அப்ப நல்ல விஷயங்களுக்கு, நம்ம சில காரியங்களுக்கு துணிந்து வைராக்கியம் பாராட்டுவதிலே நிச்சயம் நாம் முதன்மையானவர்களாக காணப்பட வேண்டும். நான் நினைத்த காரியம் நான் நினைத்தது போல்தான் நடக்கணும். ஒருவேளை ஆண்டவர் எனக்கு விடுவிப்பார் நம்ம நினைத்திருக்கலாம். ஒருவேளை விடுவிக்காமல் போனாலும், சோதனைகள் ஒருவேளை மாறினாலும், பிரச்சனைகள் ஒருவேளை மாறினாலும், வேற விதமாக மாறினாலும், நம்ம எதற்கும் பயப்படாதபடி பரிசுத்தத்தை காத்துக் கொள்வதிலே நாம் கட்டாயம் நிலைத்திருக்க வேண்டும். ஒரு நாள் ஒரு பொண்ணை பார்த்தேன். அந்த பொண்ணு சொல்லிச்சு, கடவுள் என்னெல்லாம் மறந்துட்டாருக்கா, கடவுளுக்கு கண்ணே இல்லக்கா அப்படின்லாம் வாலிபர்கள் சொல்றாங்க. ஏன்னா அவங்க நினைச்சது அது நடக்கல. நான் நிறைய மார்க் வாங்கணும்னு நினைச்சு அவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணேன், நடக்கல. ஆனா உங்களை என்னை குறித்து ஒரு பெரிய தீர்மானம் கர்த்தரிடத்துல உண்டு. என்ன தீர்மானம் அவர் வைத்திருக்கிறாரோ அதன் போலத்தான் அவர் நடத்துவாரு. ஆனா எந்த விதத்துல என் இயேசு நடத்தினாலும், அவர் விடுவிக்காமலே போனாலும், நிறைய மார்க் கொடுக்காமல் ஒரு வேளை போனாலும், நான் என் பரிசுத்தத்தை விட்டு கீழிறங்க மாட்டேன் என்ற ஒரு தீர்மானம் இந்த நாளிலே நாம் எடுக்க வேண்டும். அடுத்து பார்த்தோம்னா, யோபுவை குறித்து நம்ம எல்லாருக்கும் தெரியும். யோபு மிகுந்த பருக்களால் உடல் முழுவதும், சரீரம் முழுவதும் பாதிக்கப்பட்ட நிலையிலே அவருடைய மனைவி அவரை குறித்து சொல்லுகிறார், நீர் இன்னும் உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும். ஒரு சொந்த மனைவி தேவனை தூஷித்து விட சொல்றார். ஆனா அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? தேவன் கையிலே நன்மையை பெற்ற நான் தீமையை பெற வேண்டாமோ? எத்தனை அருமையான பதில் பாருங்க. தேவன் கொடுக்கறதெல்லாம் நன்மை மாத்திரம்தான் இருக்குன்னு இல்ல, தீமையை கொடுத்தாலும் நம்ம வாங்கிக்கணும். அங்க சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவும் அததான் சொல்றாங்க, எங்களை விடுவிக்காமல் போனாலும் நாங்க இந்த இயேசுவை நாங்கள் பின்பற்றுவோம், இந்த பரிசுத்திலே நிலைப்போம். இந்த நாள்ல ஆண்டவர் நம்மள்கிட்டையும் அதை தான் எதிர்பார்க்கிறாரு. ரிச்சர்ட் உம்ஃப்ராண்டை குறித்து இப்பொழுது ஒரு வீடியோ கிளிப்பை நம்ம பார்க்கலாம். ரிச்சர்ட் உம்ஃப்ராண்ட் என்பவர் ருமேனியா நாட்டிலே பிறந்து தேவ மனிதனாய் தேவனுக்கு வைராக்கியமாய் ஊழியம் செய்து வந்தார். அவர்
ஒரு நாளிலே கம்யூனிசத்துக்கு எதிராக குரல் கொடுத்து அங்கே அவரை சிறையிலே அடைத்தார்கள். சிறையிலே அடைக்கும் பொழுது அங்கே பல வேதனைகளை அவர் பட்டார். அந்த வேதனைகளைத்தான் இந்த படம் நம்மளுக்கு சொல்லுகிறது. அவர்கள் வேதனைப்படும் பொழுதும் அவர் இயேசு Viața ta e distrusă, mă. Continuare la Dumnezeu ăla tău care nici măcar n-are chip. Pentru ce te mai rogi tu acum? Viața ta e distrusă, mă. Continuare la Dumnezeu ăla tău care nici măcar n-are chip. Pentru ce te mai rogi tu acum? வீடியோ கிளிப்ல பாத்துருக்கலாம். ரிச்சர்ட் இன்ஃப்ரண்ட் ருமேனியாவில பிறந்து தேவ மனிதனாய் வாழ்ந்து கம்யூனிஸ்ட் நாடுகளிலே தேவனுக்காக பாடுகளை சகிக்கும் பொழுது எடுத்த அந்த ஒரு இது, அவர் அடிபட்டு மிகுந்த வேதனையிலும் கூட இருக்கும் பொழுது அவர் சொல்றாரு, அந்த அடிக்கிறவர் சொல்றாரு, யூ டோன்ட் ஹேவ் அ லைஃப் எனிமோர். உனக்கு அதுல பாத்திருப்பீங்க நீங்க, உனக்கு இனிமே இல்ல வாழ்க்கையே இல்ல, இன்னும் ஏன் நீ ஆண்டவரை மறுதலிக்காம இருக்கிற அப்படின்னு கேட்கிறாரு. அவர் சொல்றாரு, நீ ஏன் இன்னும் ஜெபிக்கிறேன்னு கேட்கும் போது நான் உனக்காக தான் ஜெபிக்கிறேன்னு சொல்றாரு. எத்தனை ஒரு விசுவாசம் பாருங்க. என்னை என்ன அடி அடிச்சாலும் சரி, நான் ஆண்டவரை மறுதலிக்க மாட்டேன், ஆண்டவருக்காக துணிந்து நிற்பேன், பரிசுத்த வைராக்கியமாய் நிற்பேன் என்ற ஒரு சம்பவத்தை தான் இப்ப நீங்க நேர்ல பார்த்தது. இப்படிப்பட்டவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அடுத்தபடியாக பரிசுத்த அர்ப்பணிப்பு. பரிசுத்த அர்ப்பணிப்புனா அக்னி சூளையில் அந்த 3 பேரையும் தூக்கி போடுறாங்க. 7 மடங்கு சூடாக்கப்பட்டு அவங்க பொற்சிலையை பணிந்து கொள்ள வேண்டும் இல்லை என்று அக்னி சூளையில போடப்படுறாங்க. அங்க நமக்கு எதிராக வருவதை கர்த்தர் அனுமதிப்பதை நம்ம எப்போது ஏற்றுக்கொள்ள வேண்டும். நமக்கு ஒருவேளை நம்ம சரியாதான் இருந்திருப்போம், பரிசுத்தான் பாதுகாத்திருப்போம், ஆனா நமக்கு எதிரான சில காரியங்கள் நடக்கும் பொழுது, அக்னி சூளை போன்ற சோதனைகள் வரும் பொழுது அதை நம்ம ஏற்றுக்கொள்ளுகிறவர்களா இருக்க வேண்டும். ஐயோ, நான் நன்மைதானே செஞ்சேன், தீமை செய்யலையே, ஏன் ஆண்டவர் இப்படி அனுமதிச்சான்னு ஒருவேளை ரிச்சர்ட் உன் நினைச்சிருக்கலாம். அங்க நம்மளும் கூட சில நேரங்கள் அப்படி நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் சில நேரங்களிலே தன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக அப்படிப்பட்ட சில தண்டனைகளை அனுபவிக்கும்படி நம்மளை அனுமதிக்கிறார். அவருடைய நாமம் அதிலே உயர்த்தப்படும். அங்க பாக்குறோம், அக்னி ஜுவாலையிலே அவர்கள் போடப்பட்ட பொழுது தேவன் பேரிலே அவர்களுக்கு நம்பிக்கை இன்னும் அதிகமாகிறது. தானியேலை கொண்டு வந்து சிங்கக்கவியில் அப்படிதான் போடுறாங்க. அவனும் தன்னை அப்படியே அர்ப்பணிக்கிறான், என்ன செஞ்சாலும் பரவாயில்லன்னு அர்ப்பணிக்கிறான். ஒருவேளை சிங்கங்களுடைய வாயை கட்டி போடுவார்னு அவன் நம்பினானோ இல்லையோ, ஆனால் ஆண்டவர் என்னை எப்படி ஜீவனை எடுத்தாலும் பரவாயில்ல, நான் இதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன், பரிசுத்தத்திற்காக நான் என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று அங்க அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்த அர்ப்பணிப்பை நாம் பார்க்க முடியும். பவுலுடைய சரிதை எடுத்துக் கொள்ளும் போது, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை அத்தனை அடி அத்தனை விதைகள் வாங்கும் பொழுதும் பவுல் அறிக்கையிறாரு, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை யாரும் பிரிக்க முடியாது, வித்தியாசமானவராக அங்க நிற்கிறதை நம்ம பாக்குறோம். இப்ப நம்ம பாக்குறவங்க எல்லாருமே எல்லா விதத்திலும் வேறுபட்டவர்களாக, மற்ற ஜனங்களை காட்டிலும் வித்தியாசமானவர்களாக, விசேஷித்தவர்களாக இருப்பதை நம்ம பார்க்க முடியும். அடுத்தபடியாக அவர்கள் பரிசுத்த நாமத்தை உயர்த்துறாங்க.
பாக்குறோம். அங்க உள்ள எல்லாருடைய அந்த தானியேல் பக்கத்துல சரிதையில பார்க்கும் பொழுது அவங்க எக்ஸால்ட்டிங் த ஹோலி நேம், பரிசுத்த நாமத்தை உயர்த்துகிறத பாக்குறோம். அங்க இவங்க பரிசுத்த நாமத்திற்காக துணிந்து நின்றதுனால அங்க ராஜா என்ன சொல்றாரு, 3:26 பார்த்தோம்னா, உன்னதமான தேவனுடைய தாசனாகிய ஷாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோவை பார்த்து பேசுறாரு. உங்களை இங்க தப்பு வச்சுட்டீங்களா, நீங்க நல்லா இருக்கீங்களான்னு கேட்கும் பொழுது, உன்னதமான தேவனுடைய தாசனாகிய அவர் சொல்றாரு பாருங்க, ஒரு ஆண்டவரை அறியாத ஒருத்தர் இவருடைய பரிசுத்தின் துணிச்சலை பார்த்து தேவன் அவர்களை காப்பாற்றுவார் என்று தெரிந்தவுடன் அறிந்திருந்தவராய் அங்க சொல்றார், உன்னதமான தேவனுடைய தாசன். நாம் அவரை உயர்த்தும் போது அவர் நாமத்தை நம் மூலம் பிறரும் அறிய செய்கிறார். நம்ம உயர்த்தி கொண்டே இருக்கும்போது நமக்கு ஆண்டவருடைய நாமம் எந்த அளவுக்கு நாம் உயர்த்திக்கிறோமோ அந்த அளவுக்கு நம் மூலமாக மற்றவர்களும் ஆண்டவரை அறிகிற ஒரு சம்பவத்தை தான் இங்க பார்க்கிறோம். அங்க ராஜா மட்டும் அறிந்து கொள்ளல, அவருடைய பரிசுத்தமும் அவர்களை தேவன் காப்பாற்றுவார் என்று ராஜா அறிந்திருந்த மாத்திரத்துல அவர் என்ன செய்யறாரு, ஜனங்களுக்கும் அவர் கட்டளை கொடுக்கிறார். 3:29, 6:26 எல்லாம் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அங்க ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. எல்லா ஜனங்களும் இந்த தானியேலின் தேவனை துதிக்க வேண்டும் அல்லது கையெடுக்க வேண்டும். எந்த பாஷைக்காரரும் அப்படி செய்யலன்னா தேவனுக்கு முன்பதாக நீங்கள் என்பவருடைய ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவருடைய தேவனுக்கு விரோதமான தூஷண வார்த்தைகளை சொல்லுகிற எந்த ஜனத்தானும் எந்த ஜாதியானும் எந்த பாஷைக்காரனும் துண்டித்து போடப்படுவார்கள், அவர்கள் வீடு எருக்களமாக்கப்படும் என்று என்னாலே தீர்மானிக்கப்படும். எத்த பெரிய தீர்மானம் பாருங்க, அவ்வளோ பெரிய தீர்மானத்தை அங்க கொண்டு வராரு. ஏன், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தேவனை நீங்களும் வணங்க வேண்டும் என்று அங்க சொல்றத பாக்குறோம். 6:26 என் ராஜ்யத்தின் ஆளுகைக்கு எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும். அதுல பாக்குறோம், people are to tremble and fear before the God of Daniel. தானியேலின் தேவன் என்று அங்க பெயர் சொல்வதை பாக்குறோம். அப்ப நீங்களும் நானும் பரிசுத்தமாய் நிற்கும் பொழுது நம்மை குறித்து நம்முடைய பெயரை சொல்லி இவர்களுடைய தேவனை வணங்க வேண்டும் என்று ராஜா, அதிகாரிகள், ஜனங்கள் நம்மை குறித்து சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்த வைராக்கியம், பரிசுத்த அர்ப்பணிப்பு, அப்படிப்பட்ட பரிசுத்த நாமத்தை உயர்த்துகிறவர்களாக, அவருடைய நாமத்திற்கு புகழை கொண்டு வருவர்களாக நீங்களும் நானும் மாற வேண்டும். இன்னும் அதிகமாய் தேவனுக்கு நாம் நடுங்கி பயப்பட வேண்டும். ஒரு மனிதனுடைய பரிசுத்தம், ஒரே ஒரு மனிதனுடைய பரிசுத்தம் சகல ஜனங்களையும், தேசத்தின் சகல ஜாதிக்காரரையும் தேவனுடைய நாமத்தை உயர்த்திபடிக்கு கொண்டு போனதை நாம் பார்க்க முடியும். இன்றைக்கு ஒரே ஒரு வாலிபர், பரிசுத்தத்தை நாம் பாதுகாத்துக் கொள்ளுகிற ஒரே ஒரு வாலிபர், பரிசுத்திற்காய் துணிந்து நிற்கிற ஒரே ஒரு வாலிபர், பரிசுத்த வைராக்கியத்தோடு நிற்கிற ஒரே ஒரு தானியேல், ஒரே ஒரு ஷாத்ராக், ஒரே ஒரு மேஷாக் ஆண்டவர் தேடுகிறார். ஏன்? அவர் ஒருவர் மூலம் இந்த தேசம் ஆசீர்வதிக்கப்படும். இந்த தேசத்தின் மக்கள் இயேசுவை அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம். ஆதலால் அன்பு தங்கச்சி, அன்பு தம்பி, நீங்க வாழ்க்கையில எந்த நிலையில இருந்தாலும் பரிசுத்தத்தை தயவாய் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். எந்த நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டாலும் பரிசுத்தத்தை விட்டு நாம் கீழிறங்க கூடாது. டியர் யங்ஸ்டர்ஸ், God purity in every situation of life. உங்களுடைய எந்த சூழ்நிலையிலும் கர்த்தருடைய பரிசுத்தத்திற்காக நீங்கள் வைராக்கியமே நிற்கும்படி உங்களை அன்புடன் அழைக்கிறேன். அது மாத்திரமல்ல, கடைசியாக நாம் பார்க்கலாம், பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஸ்டாண்டிங் ஃபர்ம் இன் a holy life. நாம் பரிசுத்தத்தில் நிலைத்திருக்கும் பொழுது, பரிசுத்தத்தில் உறுதியா இருக்கும் பொழுது நமக்கு கிடைக்கிறதான பயன்கள், நன்மைகள் என்ன? முதலாவது நன்மை, அங்கு 4வது ஆளின் சாயல் தேவ புத்திரனுக்கு ஒப்பாய் இருக்கிறது என்று அந்த ஸ்டோரி நம்மளுக்கு நல்லா தெரியும். தேவ புத்திரர் அங்க 3 ஆட்களோடு, ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவோடு அங்க தேவ தூதன் அங்கே உலாவுகிறதை நாம் பார்க்க முடியும். வசனம் அழகாய் சொல்லுகிறது, தேவ தூதன் அதிலே இருந்தார் என்று. அப்போ தேவனுக்காக நாம் நிற்கும் பொழுது முதலாவது நமக்கு என்ன ஒரு ஆசீர்வாதம்? தேவ தூதர் நமக்காக கட்டளையிடப்படுகிறார். நம்முடைய வசனம் நம்மளுக்கு நல்லா தெரியும். சங்கீதம் 91:12, உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை நம்முடைய கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். சங்கீதம் 91:11, உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். நல்லா தெரிஞ்சுக்குங்க தம்பி தங்கச்சி, நீங்க ஆண்டவருக்காக பரிசுத்திலே நிற்கும் பொழுது நம்மளுக்காக அநேக தூதர்களை ஆண்டவர் கட்டளையிடுகிறார் பாதுகாப்புக்காக. இன்னைக்கு ப்ரொடெக்ஷன் இல்லாம பெண்கள் பல விதங்களில் பாதிக்கப்படுவதை உலகம் முழுவதும் அநேக செய்தித்தாள்களும் டிவி நியூஸ்களும் தெரிவிக்கின்றன. ஆனால் உங்களுக்கு எனக்கு ப்ரொடெக்ஷன் தேவன் நமக்கு கொடுக்கிறார். அந்த பாதுகாப்பு எப்படி வருகிறது? நீங்கள் நானும் தேவனுக்காக பரிசுத்த வைராக்கியத்தோடு நிற்கும் பொழுது இயேசுவே அந்த தூதர்களுக்கு கட்டளையிடுவார். அடுத்தபடியாக ஒரு சேதம்
சேதமும் ஏற்படாது. எந்த விதத்திலும் நம்மளுக்கு சேதம் ஏற்படாது. ஒருவேளை பல இடங்கள்ல ஆக்சிடென்ட் நடக்கலாம், பலவிதமான காரியங்கள் நடக்கலாம். ஆனால் தேவன் தம்முடைய பிள்ளைகளை விசேஷித்த விதமாக பாதுகாக்கிறார். தானியேல் 3:25-27 பார்க்கும்போது தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் ராஜாவின் மந்திரிகளும் கூடி வந்து அந்த புருஷனுடைய சரீரங்களின் மேல் அக்கினி பேலன்ஸ் செய்யாமலும் அவருடைய தலைமையில் கருகாமலும் அவருடைய சால்வைகள் சேதப்படாமலும் அக்கினியின் மனம் அவரிடத்தில் வீசாமலும் இருந்ததை கண்டார்கள். அப்ப ஒரு சேதமும் ஏற்படல, ஒரு அக்கினியின் மனம் கூட அவரிடத்துல காணப்படலையா. சால்வைகள் சேதப்பட, உடை அவருடைய ட்ரெஸ் கூட ஒரு சின்ன இது ஏற்படலன்னு பார்க்கணும், சேதம் ஏற்படலன்னு. சோ இப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பின் தேவன் தான் நம்மோடு இருக்கிறார். எப்போது இந்த ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும்? பரிசுத்தத்திலே நான் உறுதியாய் நிற்கும் பொழுது. வசனம் சொல்லுது 121:6 சங்கீதம், பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. எதுவும் உங்களை சேதப்படுத்தாது. அந்த தானியேல் 6:26 சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார் தானியேலை காப்பாற்றும்படி. தானியேல் கர்த்தருக்காக வைராக்கியமாய் நின்றதின் நிமித்தம் அங்கே சிங்கங்களின் வாய் கட்டப்படுகிறது. இன்றைக்கு அநேக சத்துருக்கள் உங்களுக்கு முன்பதாக எழும்பலாம், அநேக எதிரிகள் உங்களுக்கு முன்பதாக வரலாம். ஆனால் அவருடைய வாயை கட்டி போடுகிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். எப்போது நீங்களும் நானும் தேவனுடைய நாமத்தை உயர்த்தும் பொழுது, தேவனுடைய பரிசுத்தத்திலே நிலைத்திருக்கும் பொழுது இந்த ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்து இஸ்ரவேலின் தேவன் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்று வாக்குத்தத்தத்தை நமக்கு கொடுக்கிறார். நம்மை பாதுகாக்கிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். மூன்றாக, தேசத்தில் ஒரு உயர் பதவியை ஆண்டவர் கொடுக்கிறார். இன்றைக்கு ஒருவேளை மிஷனரிகளாக ஆண்டவர் உங்களை அழைக்கலாம், அநேக ஊழியர் போதகர்களாக உங்களை அழைக்கலாம், அல்லது IAS IPS ஆபீசர்ஸாக உங்களை அழைக்கலாம். என்ன தீர்மானம் ஆண்டவரிடத்தில் இருக்கிறதோ அதை உங்களுடைய தேவ சித்தத்தை அறிந்து உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் அதற்கு விட்டு கொடுக்கும் போது ஆண்டவர் உங்களை உயர் பதவியிலே வைக்கிறார். எப்பொழுது நீங்கள் வேறுபட்டவர்களாக, பிரித்து எடுக்கப்பட்டவர்களாக, வித்தியாசமானவர்களாக, மற்றவர்களை காட்டிலும் பரிசுத்தத்திலே உயர்ந்து நிற்கிறவர்களாக இருக்கும் பொழுது அங்கே அவர் உயர் பதவியிலே வைக்கிறார். 3:30 பார்க்கிறோம். பின்பு ராஜா சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவருடைய பாபிலோன் தேசத்திலே உயர்த்தினார். ஒரு பெரிய தேசத்திலே உயர்வை கட்டளையிடுகிறார். நம்ம கடந்த நாட்களாக பேசப்படும் ஜெமிமாவை குறித்து நாம் பார்க்கலாம். அது அந்த வீடியோ கிளிப்பை இப்ப நம்ம பார்க்கலாம். ஜெமிமா இயேசு கிறிஸ்துவை உயர்த்தி பிடித்தது நிமித்தம், அவருடைய நாமத்தை உயர்த்தினது நிமித்தம் இன்று தேசத்திலே அவர் உயர்ந்து பேசப்படுகிறார். அந்த ஒரு பிக்சரை நம்ம இப்ப பார்க்கலாம். தானியேல் 2:48 ராஜா தானியேலை பெரியவனாக்கி அவனுக்கு அநேக வெகுமதிகளை கொடுத்து அவனை பாபிலோன் மாகாணம் முழுதுக்கும் அதிபதியாகவும் பாபிலோனில் உள்ள சகல ஞானிகளின் மேலும் பிரதான அதிகாரியாகவும் நியமித்தான். அந்த தானியேலையும் பெரிய ஒரு அதிகாரியாக, பெரியவனாக்கி பிரதான அதிகாரியாக மாற்றுவதை நாம் பார்க்கலாம். இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, 4 வாலிபர்களுக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவிலும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். தானியேலை சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவனாக்கினார். Because an excellent spirit and knowledge and understanding to interpret dreams, explain riddles and solve problems were found in this Daniel. இவ்வளவு பெரிய காரியம், இவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் இந்த 4 வாலிபருக்கு கொடுக்கிறார். இன்னைக்கு ஞானம் இல்லையா, அறிவு இல்லையா, நீங்க ஒரு நாளும் கவலைப்படாதீங்க. ஆண்டவருக்காக துணிந்து பரிசுத்தமாய் நில்லுங்க. ஆண்டவர் உங்களுக்கு இப்படிப்பட்ட ஞானத்தையும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுப்பேன்னு சொல்றாரு. அது மாத்திரமல்ல, தானியேல் 5:14 பார்க்கிறோம். ராஜா சொல்றாரு, உனக்குள்ளே தேவர்களின் ஆவி உண்டு என்று அங்க சொல்றத பாக்குறோம். வெளிச்சம், பக்தி, விசேஷித்த ஞானம் அவரிடத்துல இருக்குன்னு அங்க ராஜா சொல்றாரு. தானியேலை பார்த்தும் மக்களை, இந்த வாலிபர்களை பார்த்தும் இப்படிப்பட்ட விசேஷித்த ஞானத்தை, ஆவியை தேவன் நமக்கு கொடுக்க ஆயத்தமாய் இருக்கிறார். இந்த ஸ்பெஷல் ஸ்பிரிட் இன்னைக்கு தேவைன்னா, நான் ஸ்பெஷல் ஸ்பிரிட்டோட நான் இருக்கணும்னா நான் டிஃப்ரெண்டா இருக்கணும். நான் பரிசுத்தத்துல வைராக்கியமாக, பரிசுத்தத்துல அர்ப்பணிப்போடு கூட நான் இருக்கணும். கடைசியா பார்க்கிறோம், தானியேலின் காரியம் ஜெயமா இருந்தது. ஜெயமோ கர்த்தரால் வரும், நமக்கு எல்லாம் தெரியும். யுத்தம் கர்த்தருடையது, ஆனால் ஜெயமோ கர்த்தரால் வரும். குதிரை இத்தனை நாளுக்காக ஆயத்தப்படும், ஆனால் ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று வசனம் சொல்லுகிறது. இன்னைக்கு ஜெயத்தை விரும்புகிற நாம், தானியேலுக்கு எல்லா காரியமும் ஜெயமாய் முடிந்தது என்று வசனம் சொல்லுகிறது. இன்னைக்கு தேவனுக்கு எந்த பாவத்துக்கும் அடிமைப்படாமல், தேவனுக்காக எதையும் பணிந்து கொள்ளாமல், பாவத்தை எதிர்த்து பரிசுத்தத்தோடு கூட நாம் வாழும்போது, பரிசுத்த துணிச்சலோடு கூட நாம் நிற்கும்போது கர்த்தர் நம்மை உயர்த்துவதை இந்த வேத வசனங்கள் நமக்கு தெளிவாய் சொன்னதை நாம் பார்க்க முடியும். முதலாவது, நம்மளை பாதுகாக்க தேவ தூதர்கள் கட்டளையிடப்படுகின்றனர். அதுதான் முதல்
ஒரு ஆசீர்வாதம். when we stand firm during temptation he will command angels to be sent. இரண்டாவது, உனக்கு ஒரு சேதமும் ஏற்படாது. no harm will come to us. எந்த ஒரு சேதமும் நம்முடைய வாழ்க்கையிலே அணுகாதபடி கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வார். மூன்றாவது, தேசத்திலே உயர்வு. நீ படிக்கிற படிப்பிலிருந்து உனக்கு ஒரு உயர் பதவியை ஆண்டவர் கொடுக்க முடியும். எப்பொழுது? தேசத்தை கலக்குவர்களாக, எழுப்புதல் வீரராக ஆண்டவரால் மாற்ற முடியும். இன்னைக்கு தேசத்திலே இப்படிப்பட்ட வாலிபர்கள், பஞ்சம் நிலவி வருகிறது. அநேக வாலிபர்கள், தேவனுக்காய் துணிந்து நிற்கிற வாலிபர்கள் இன்றைக்கு தேவை. பரிசுத்தமான வாலிபர்கள் இன்றைக்கு தேவை. ஞானம் நிறைந்த வாலிபர்கள் இன்றைக்கு தேவை. தரிசனம் நிறைந்த வாலிபர்கள் இன்றைக்கு தேவை. அநேக சொப்பனங்களுக்கு அர்த்தம் சொல்லுகிற வாலிபர்கள் தேவை. கருகலானவர்களுக்கு விளக்கம் சொல்லுகிற வாலிபர்கள் இன்றைக்கு தேவை. தேசத்தை கலக்கிற வாலிபர்கள் உங்களில் இருக்கிறார்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் பரிசுத்தத்தை பாதுகாத்துக் கொள்ளும்போது கர்த்தர் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கட்டாயம் கொடுக்கிறவராய் இருக்கிறார். God will place us in high positions in the land. தேசத்திலே உயர்வாய் கட்டளையிடுகிறார். இந்த தேசத்தின் உயர்வுக்காக அநேக காரியங்கள், முயற்சிகள் எடுத்து வருகிறார்கள் அநேக வாலிபர்கள். ஆனால் இந்த வாலிபர்களை பார்க்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ எல்லாவற்றிலும் பாவத்திற்கு எதிராக நின்றதினாலே, பரிசுத்தை பாதுகாத்ததினாலே தேசத்திலே மிகப்பெரிய அதிகாரிகளாக பதவியேற்றாங்க. அங்கு தேவனுக்கு நாமத்தை உயர்த்துவதை நாம் பார்க்கலாம். Wisdom, knowledge, skill and a special spirit will be given to us. உங்களுக்கு இன்னைக்கு நாலேஜ் வேணும், நீங்க எந்த இடத்துக்கும் போக வேண்டியதில்லை, அலைய வேண்டியதில்லை. உங்களுக்கு திறமைகள் இல்லையா? கவலைப்படாதீங்க. ஒரு ஸ்பெஷல் ஸ்பிரிட் இல்லையா? ஆண்டவரே, அவர்களைப் போல எனக்கு ஆவி இல்லையே, எனக்கு விசேஷித்த ஆவியினால், தானியேலுக்கு இருக்கிற அந்த விசேஷித்த ஆவியினால் என்னை நிரப்பும். அநேகர் அந்த விசேஷித்த ஆவி எனக்குள் இருக்கிறது என்று என்னை ஐடென்டிஃபை பண்ணட்டும்னு நீங்க ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் அப்படிப்பட்ட விசேஷித்த ஆவியினால் ஒவ்வொரு வாலிப தங்கச்சியும் தம்பியும் நிரப்ப வல்லவராயிருக்கிறார். கடைசியாக all our actions will be victorious. நம்ம எல்லா காரியமும் நமக்கு ஜெயமாய் முடியும். இன்னைக்கு ஒவ்வொரு வாலிபனும் ஜெயத்தை விரும்பிதான் தன்னுடைய வாழ்க்கையை ஓட்டி கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய படிப்பு ஜெயமாய் இருக்க வேண்டும், என்னுடைய வேலை ஜெயமாய் இருக்க வேண்டும், நான் இருக்கிற இடம், என் குடும்பத்திலே இருந்தால் என் பெற்றோர் என்பதாக நான் வெற்றி உள்ளவளாக வாழ வேண்டும் என்று எல்லாரும் விரும்பிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த விருப்பம் கர்த்தருக்கு நேராக திருப்பப்பட வேண்டும். அந்த விருப்பம் பரிசுத்தத்திற்கு நேராக பட வேண்டும். அந்த விருப்பம் பாவத்தை வெறுத்து ஒதுக்குகிற விருப்பமாக மாற வேண்டும். நான் எல்லாவற்றிலும் மற்றவர்கள் பார்க்கும் பொழுது பிரித்தெடுக்கப்பட்டவளாக, வேறுபட்டவளாக, எல்லாரும் விரும்புகிற ஒரு மகளாக நான் இருக்க வேண்டுமானால் என்னுடைய வாழ்க்கையிலே பரிசுத்திற்காக நான் முதன்மையாக பரிசுத்திற்கு நான் இடம் கொடுத்து மேலோங்கி நிற்பேனே ஆனால் என்னுடைய வாழ்க்கை முழுவதும், என்னுடைய வாலிப நாட்களிலும் சரி, என்னுடைய வயோதிப நாட்களிலும் சரி, என்னுடைய எல்லா காரியங்களும், என்னுடைய எதிர்கால எல்லா வாழ்க்கையிலும் கர்த்தருடைய நாமம் மாத்திரம் பரிசுத்தப்படும், கர்த்தருடைய நாமம் மாத்திரம் உயர்த்தப்படும். அப்பொழுது எல்லா ஆசீர்வாதங்களும் உங்களையும் என்னையும் நிரப்பும் என்பதிலே எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. கர்த்தர் இந்த நாளிலே ஏன் இந்த செய்தியை கொடுத்தார் என்று எனக்கு தெரியாது. ஆனால் இந்த ஜெமிமாவுடைய வாழ்க்கை சரிதையை நான் பார்க்கும் பொழுது அவளுக்கு இயேசுவுடைய நாமத்தை உயர்த்தி பிடித்ததை, அவள் தன்னுடைய அந்த சாட்சியிலே ஒரு வார்த்தை சொல்லி இருந்தால், கர்த்தர் உங்களையும் என்னையும் விசேஷமாக படைத்துள்ளார். God created extraordinary people என்று சொல்லி இருக்கிறார். உண்மையாகவே அந்த வார்த்தை என்னை டச் பண்ணது. நான் எடுத்த செய்திக்கும் அதை பார்த்த அந்த கிளிப்பும் கரெக்டாக ஒத்து வந்ததுனாலே நான் அதை அந்த பிக்சரை போட சொன்னேன். அது முடியலன்னு சொன்னாங்க. பாருங்க, அப்படி வந்துச்சுன்னா பார்க்கலாம். அந்த ஆண்டவரை குறித்து அவள் உயர்த்தி பிடித்திருப்பதை நான் பார்க்கிறேன். थोड़ा बोलना चाहूंगी मेरे बारे में। मैं जेमिमा रॉड्रिक्स हूँ। I was born into a Christian family. मैं एक क्रिस्ती परिवार में जन्मी हूँ। In fact, my dad's a pastor. मेरे पिताजी भी पास्टर हैं। I started playing cricket at a very young age. At the age of 4, I started going for professional practice with my brothers. I can't take any glory because I know I am not the one doing it. मैं कोई महिमा नहीं ले सकती क्योंकि मैं जानती हूँ कि ये मैं नहीं हूँ जो कर रही हूँ। He is the one who does all things through me. वो ही है, सब कुछ करते हैं मेरे जरिए। You know, when God created you and me, जब परमेश्वर ने तुम्हें और मुझे रचा, He created all of us to be different. उन्होंने हर एक को अनोखा ऐसे बनाया है। He created us to do great things in life. उन्होंने हमें रचा कि हम महान चीजें करें। He created you and me not to be average. मुझे और तुम्हें उन्होंने रचा बस ऐसे एवरेज और या बस सामान्य नहीं, और not ordinary, या तो कोई साधारण व्यक्ति नहीं, but to be extraordinary people. मगर असाधारण लोग बने। He created you and me to be champions. तुम्हें और मुझे उन्होंने रचा है कि हम चैंपियन बने। You know, my dad always tells me every time I go out there to bat. जब भी मैं बैटिंग के लिए जाती हूँ तो मेरे पिताजी मुझे हमेशा कहते हैं, says, Jemima, you have the DNA of the Almighty God running through your veins. वो कहते हैं कि जेमिमा तुम्हारे अंदर
परमेश्वर यीशु की डीएनए है जो तुम्हारे रगों से जाता है। and today, even in your blood, you may not know it, but your bloodlines comes from above Father in heaven. और शायद तुम भी नहीं जानते हो, मगर तुम्हारा जो ब्लड लाइन है, तुम्हारा जो लहू है, तुम्हारे अंदर जो रक्त दौड़ता है, वो अब्बा पिता से You आता are है। already a champion तुम एक चैंपियन पहले से because ही you हो, belong to Him. क्योंकि तुम उनके हो। Jemima Rodriguez. एक कुछ எஸ் யூ வில் பிகம் ஸ்பெஷல். இந்த சாட்சியை கேட்டிருப்பீங்க. எக்ஸ்ட்ராடினரி பீப்புளா நம்மளை படைத்திருக்கிறார். நம்ம வந்து சாதாரண மக்கள் அல்ல. மிக அழகான ஒரு சாட்சியை நம்ம பகிர்ந்து கொண்டதை பார்க்கிறோம். இந்த மாதிரி நீங்களும் ஒவ்வொருவரும், இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் தேசத்திலே கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி பிடிக்கிறவர்களாக மாறி கர்த்தருக்காக ஒரு ஸ்பெஷல் வீராங்கனையாக நீங்கள் நிற்க வேண்டும் என்று நான் வேண்டி விரும்பி இந்த செய்தியை நான் முடிக்கிறேன். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக.